அகில பாரத இந்து மகாசபையின் தேசிய செயலாளர் பதவியேற்பு விழா சென்னை அசோக் நகரில் உள்ள தனியார் விடுதியில் அகில பாரத இந்து மகாசபையின் தேசிய செயலாளர் பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. நடைபெற்ற இந்த விழாவில் அகில பாரத இந்து மகாசபையின் தலைவர் முன்னா குமார் சர்மா, அகில பாரத இந்து மகாசபையின் தேசிய செயலாளராக டாக்டர் வி மோகனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வில் அந்த கட்சியின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நண்பர்கள் கலந்து கொண்டு டாக்டர் வி மோகனுக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் வி மோகன் கூறுகையில், அகில பாரத இந்து மகாசபையின் தேசிய செயலாளராக என்னை தேர்வு செய்த தலைவர் முன்னா குமார் சர்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய விருகை VM சிவகுமார் கூறுகையில், டாக்டர் வி மோகன் தேசிய செயலாளராக பொறுப்பேற்று இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டின் இந்துக்களை ஒன்றிணைத்து சாதியற்ற இந்துக்களை ஒன்று சேர்த்து சாதியை ஒழித்து இந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இந்து ஆலயங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். வருகின்ற தேர்தலில் அகில பாரத இந்து மகா சார்பாக தலைமை சொல்லும் அறிவுரைகளை கேட்டு பல தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்துவார் என்று தெரிவித்தார். டாக்டர் முன்னா குமார் சர்மா ஜி ரொம்ப என்னை என்னை தேசிய தலைவர் ஆக்குறதுக்கு இந்து மகாசபைக்கு நேக்கை செக்ரட்டரிக்கு ரொம்ப நன்றி. அகில இந்திய இந்து மகாசபா தலைவர் திரு முன்னா குமார் சர்மா அவர்கள் இன்று தமிழ்நாட்டில் பிறந்த திரு மோகன்ஜி அவர்களுக்கு அகில இந்திய செயலாளராக பதவி வழங்கியுள்ளார். மோகன் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களை ஒருங்கிணைப்பதும் சாதியற்ற இந்துக்களை ஒன்று சேர்த்து சாதியை ஒழித்து இந்து மக்களுக்கு பாதுகாப்பாக செயல்படுவார், அரணாக இருப்பார், இந்து ஆலயங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். இந்து ஆலயங்களில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை அரசு அதிகாரிகளோடு பேசி சுமூகமான தீர்வுகளை எடுப்பார், இந்துக்களை ஒருங்கிணைப்பார். இந்த வருகின்ற தேர்தலில் அகில இந்திய இந்து மகா சபா சார்பாக பல மாவட்டங்களில் வேட்பாளர்களை நிப்பாட்டுவார். தலைமை சொல்லும் அறிவுரையை கேட்டு எந்த அரசியல் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர்கள் எந்த முடிவு சொல்கிறார்களோ அதன் பிரகாரம் அவர் செயல்படுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானங்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்து மகா சபா பசுக்களை பாதுகாப்பது, பசுக்களை தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு சட்ட விரோதமாக அடிமாடாக கடத்தி கொண்டு போகிறாங்க. அதெல்லாம் தடுப்பார். இனிமேல் வருங்காலத்தில் மோகன் அவர்கள் தடுப்பார்கள். இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள், இந்துக்களை ஒருங்கிணைப்பார்கள். சாதியினால் பிரிந்து இருக்கும் இந்துக்களை சாதியம் கடந்து தேசியம் காக்கும் திட்டங்களை வகுப்பார். இந்து இளைஞர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்வார்கள். இந்து மகா சார்பாக இந்து இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம், வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம்களை கொடுப்பார் என்பதெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்து மகா சபா மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்குது. இப்போ மக்கள் மத்தியில் பிஜேபி அரசியல் இயக்கமாக இருந்து மக்கள்கிட்ட அவங்க அதிகாரத்தில் இருப்பதால் இந்து மகா சபா இப்போ சற்று தோய்வு அடைந்திருக்கு. இருந்தாலும் திரு மோகன் அவர்கள் தலைமையில் புத்துணர்ச்சியோடு மீண்டும் எலெக்ஷனை நாங்களும் தேர்தலை சந்தித்து மக்களுக்கான பணியை மீண்டும் வேகமாக செய்வோம். அது மாநில அகில இந்திய தலைவர் முடிவெடுப்பாங்க. எல்லா மாவட்டத்திலையும் எங்களுக்கு பொறுப்பாளர்கள் இருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் பரவலாக பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. இன்னும் பொறுப்பாளர்களை புது புது பொறுப்பாளர்களை திரு மோகன் தலைமையில் கொண்டு வருவோம். இளைஞர் அது அவங்க தான் முடிவு. நான் ஏதாவது சொல்லிட்டு போடுறேன். இல்லை, 234 தொகுதியிலும் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் தலைமை அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் நாங்கள் செயல்பட முடியும். எங்களுக்கு அகில இந்திய தலைமை கட்டுப்பாடு இருக்குது. அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்க முடியும். விருகை VM சிவகுமார்.
அகில இந்திய இந்து மகாசபா. Welcome to all. Welcome to all. I am Dr. Munna Kumar Sharma, National President of Akhil Bharat Hindu Mahasabha. I came yesterday to attend a meeting organized by Akhil Bharat Hindu Mahasabha and giving appointment letter to newly appointed National Secretary of Akhil Bharat Hindu Mahasabha, Dr. V. Mohan ji. Today, we appointed National Secretary of Akhil Bharat Hindu Mahasabha to Dr. V. Mohan ji. He is now National Secretary of Akhil Bharat Hindu Mahasabha. Akhil Bharat Hindu Mahasabha is the oldest political party of India, and the party is working for establishing Akhand Hindu Rashtra, for enacting common civil code, for protection of cows, protection of Hindu temples, protection of Hindu saints, youths, and protecting and strengthening Hindus in all over the world. I am very happy to come here, appoint Dr. V. Mohan ji as National Secretary, and addressing all of you. We will participate in the coming assembly election of Tamil Nadu, and I will come here later on and will meet you. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.